ஹாய் மை டியர் 10th பசங்களா, நீங்க 10th பசங்களா இருந்தாலும் சரி 9th பசங்களா இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் எக்ஸாம் வரப்போகுது இல்லையா? ஏற்கனவே நம்ம என்ன மெத்தடை யூஸ் பண்ணி படிச்சுட்டு இருக்கோமோ அதை விட இன்னும் பெட்டர் பண்ணாதானே மார்க்ஸும் நம்மளுக்கு இம்ப்ரூவ் ஆகும். அதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஏற்கனவே நீங்க என்னென்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, அதை எப்படி கரெக்ட் பண்ணா உங்களுக்கு சூப்பரான மார்க் வரும் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ வெல்கம் டு வேதாந்து, திஸ் இஸ் ஆஷா மேம் ஹியர். இப்ப அதுக்கு முன்னாடி எத்தனை பேருக்கு இப்ப நீங்க வாங்கிட்டு இருக்க மார்க்கை விட இன்னும் கொஞ்சம் அதிகமா வாங்கணும், இப்ப நீங்க எவ்வளவு படிச்சீங்களோ அதை விட அதிகமா படிக்கணும் அப்படின்னு யோசிக்கிறவங்க எல்லாருமே இந்த வீடியோக்கு ஒரு லைக்க போட்டுருங்க. அதே மாதிரி நீங்க என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்றீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எனக்கு என்ன மேம் தெரியும், நான் என்ன மிஸ்டேக் பண்றேங்கிறது எனக்கே தெரியாம தானே மார்க் இம்ப்ரூவ் ஆக மாட்டேங்குது அப்படின்னு யோசிச்சீங்கன்னா கவலைப்படாதீங்க. நீங்க என்னென்ன மிஸ்டேக்ஸ் இப்ப வரைக்கும் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத நான் சொல்றேன். அது எதை நீங்க பண்றீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க, சரியா? ஃபர்ஸ்ட் சொன்னா பூமரம் தான் சொன்னீங்க, பட் இதுதான் உண்மை. என்னன்னா டெய்லி அன்னன்னைக்கு போர்ஷன்ஸை படிச்சு முடிக்கணும். அதை நம்ம பண்றது கிடையாது. நம்ம என்ன பண்றோம், கடைசி நாள்ல உட்காந்து ஒரு நைட்டு ஃபுல்லா விடிய படிக்கிறோம் இல்லையா? அப்படி படிக்கும் போது அப்பதான் நம்மளுக்கு தூக்கமா வரும். யூஸ்வலி படம் பார்க்கும்போது கூட ஒரு 12 மணி வரைக்கும் 1 மணி வரைக்கும் தாக்கு பிடிப்போம். கரெக்டா அன்னைக்கு படிக்கணும்னு உட்காருவோம். 9 மணி 10 மணிக்கெல்லாம் தூக்கம் வரும். என்ன ரீசன் தெரியுமா? ரொம்ப நிறைய இருக்க போர்ஷன்ஸை ரொம்ப கம்மியான டைம்ல உங்க பிரெயினுக்கு நீங்க டம்ப் பண்றீங்க. அப்படி பண்ணும்போது நம்ம பிரெயின் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகும். ஸ்ட்ரெஸ் ஆச்சு அப்படின்னா பாடி கோப்பிங் அப் மெக்கானிசம் மாதிரி, நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா பண்ணப்பா அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பாடி நம்மள ட்ரீட் பண்ணும். அதனாலதான் நம்மளுக்கு தூக்கம் வருது. ஆனா இதுவே கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு நீங்க அன்னன்னைக்கே படிச்சிருந்தீங்கன்னா லாஸ்ட்ல இவ்வளவு பெரிய பிரச்சனை உங்களுக்கு வந்திருக்காது. தென் பாசிவ் ஸ்டடிங்னா என்ன மேம்? ஒரு சென்டென்ஸ் இருக்கு, அது ஒரு 10 வாட்டி 15 வாட்டி ரிப்பீட் பண்ணி படிக்கிறதுனால உங்க மண்டையில ஏற போறது கிடையாது. அதுதான் பாசிவ் ஸ்டடிங். அதை பண்ணக்கூடாது. ஒரு தடவை படிச்சிட்டியா, உனக்கு ஃபுல்லா என்ன கான்செப்ட்ங்கிறது புரிஞ்சிருச்சா, தென் யூ ஹாவ் டு ரிமெம்பர் த பாயிண்ட்ஸ். இந்த பாயிண்ட்க்கு அப்புறமா இது வரும் அப்படிங்கறத ஏதோ ஒரு ட்ரிக்கோ இல்ல ஸ்டோரியோ நிமோனிக்ஸை வச்சோ நீங்க மனப்பாடம் பண்ணிருப்பீங்க. கரெக்டா? இதுக்கு அப்புறமா நீங்க செகண்ட் டைம் தேர்ட் டைம் எல்லாம் படிக்கும் போது திரும்ப அதை ரிப்பீட் பண்ணக்கூடாது. ரீகால் பண்ண ட்ரை பண்ணும். கொஞ்சம் கூட புக்கையே பார்க்காம உங்களால எவ்வளவு சொல்ல முடியுது அப்படிங்கறத ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்ல ரொம்ப கோர் சப்ஜெக்ட்ஸா இருக்குன்னு வச்சுக்கோங்க, இப்ப சயின்ஸ் மேக்ஸ் சோஷியலா இருக்குன்னா அதுல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் சால்வ் சம் கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ். அதே கான்செப்ட் நம்ம ஏற்கனவே படிச்சிட்டோம். அதை பேஸ் பண்ணி ஒருவேளை இப்படி கொஸ்டின் கேட்டா நம்மளால ஆன்சர் பண்ண முடியுதா அப்படிங்கிற மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி படிச்சா மட்டும்தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். திரும்ப ஒரே சென்டென்ஸ் ஒரு 10 தடவை சொல்றதுனால there is no use in it. அடுத்து ஸ்கிப்பிங் டஃப் டாபிக்ஸ். ஏதோ ஒரு கொஸ்டின் இல்ல ஏதோ ஒரு கான்செப்ட் ரொம்ப கஷ்டமா இருக்கு, பெருசா இருக்கு அப்படிங்கிறதுக்காக ஸ்கிப் பண்ணிட்டு ஏற்கனவே படிச்சதை திரும்ப படிக்கிறது, இல்ல எனக்கு சயின்ஸ் தான் பிடிக்கும், பிசிக்ஸ் தான் பிடிக்கும், மேக்ஸ் தான் பிடிக்கும்னு சொல்லிட்டு மற்ற சப்ஜெக்டை கண்டுக்காம விடுறது, இதனால மார்க் கம்மியாகும். உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட்ல மார்க் வாங்கிடுவீங்க, மற்ற சப்ஜெக்ட்ல எல்லாம் என்ன பண்றது? ஸோ அதுலயும் மார்க் வாங்கணும் இல்லையா? ஸோ எப்பவுமே எந்த ஒரு கான்செப்டையும் எந்த ஒரு கொஸ்டினையும் ஸ்கிப் பண்ணிடக்கூடாது. ஸ்கிப் பண்ணாலும் அட்லீஸ்ட் அடுத்த தடவையாவது படிச்சிடணும். ஆனா இங்க நிறைய பேர் நம்ம என்ன பண்றோம்னா ஒரு தடவை ஸ்கிப் பண்ண கான்செப்டை கடைசி வரைக்கும் படிக்கவே மாட்டோம் இல்லையா? ஸோ அதை நம்ம மாத்தணும். அடுத்து பிவைக்யூஸ் யாருமே பாக்குறதே கிடையாது. பிவைக்யூஸ்னா என்ன மேம்? இப்போ நீங்க மிட் டர்ம் எக்ஸாம் எழுத போறீங்கன்னா அதுக்கு முன்னாடி மிட் டர்ம் எக்ஸாம்ல எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்திருக்கு, போன வருஷம், அதுக்கு முன்னாடி வருஷம்னு அட்லீஸ்ட் ஒரு 3 இயர்ஸோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தாலே நம்மளால சூப்பரான எக்ஸாமை கொடுக்க முடியும். அது மிட் டர்மா இருந்தாலும் குவார்டர்லியா இருந்தாலும் செகண்ட் மிட் டர்ம், ஹாஃப் இயர்லி, தேர்ட் மிட் டர்ம், ரிவிஷன் டெஸ்ட், பப்ளிக், வாட் எவர் இட் இஸ், ஃபர்ஸ்ட் என்ன எக்ஸாமோ அதோட ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸை படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா ரெஸ்ட் ஆஃப் த புக் பேக் படிங்க, அதுக்கப்புறமா புக் இன்சைட் படிங்க. அதுதான் கரெக்டான ஆர்டர். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் சில பேர் புக்கை வச்சு மட்டுமே படிப்பீங்க, சில பேர் எடுத்த நோட்ஸை வச்சு படிக்கிற பழக்கங்கள் யாருக்காவது இருக்காங்கிறதும் சொல்லுங்க. ஐ டோன்ட் நோ, பட் கம்மியா தான் இருப்பீங்க அப்படி இருக்கவங்க. ஸோ என்னன்னா புக்கை வச்சு படிக்கிறவங்க புக்கில் இருக்க எல்லாமே இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹைலைட்டரோ இல்ல பெண்ணோ வச்சு ஃபுல்லா கோடு போடுறது, அதுவே கோடா போடுறது, அது தப்பு. எது இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை மட்டுமே ஹைலைட் பண்ணணும். ரொம்ப ஓவர் ஹைலைட் பண்ணி மொத்தமா படிக்கிறது யூஸே கிடையாது. அதே மாதிரி நோட்ஸ் வச்சு படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்கன்னா நோட்ஸ் ப்ராப்பரா எடுத்திருக்கீங்களா? ப்ராப்பரா எடுக்காம மார்க் மட்டும் எப்படி வரும்? ஸோ நோட்ஸ்ல எந்த பாயிண்ட்ஸுமே மிஸ் ஆகாம ப்ராப்பரா எடுத்திருக்கணும். அதுக்காக புக்ல இருக்க எல்லாத்தையுமே நோட்ஸா எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் உங்களோட நோட்ஸ்ல இருக்கணும், சரியா? புக்ல இருக்க அதே சென்டென்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. அதே மாதிரி ஓவர் டம்ப் பண்றது,
ஸோ ஃபர்ஸ்ட்ல இருந்தெல்லாம் படிக்காம ரொம்ப கம்மியான டைம்ல அதிகமான போர்ஷன்ஸை நான் வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் டம்ப் பண்ண நம்மளோட பிரெயின் வந்து ஸ்ட்ரெஸ் ஆக ஆரம்பிச்சிடும். படிப்போம், ஆனா கடைசியில நாளைக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காது. சரியா? ஸோ படிச்சுட்டு வாமிட் பண்ணதுக்கு அப்புறமா ஞாபகம் இருக்காது. லைக் நீங்க எக்ஸாம் போய் எழுதி முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா பிளாங்கா இருக்கும், எதுவுமே ஞாபகம் இருக்காது. அதே போர்ஷனை நீங்க அடுத்த தடவை எக்ஸாமா எழுத போறீங்க, குவார்டர்லில ஹாஃப் இயர்லில அப்படின்னு சொல்லும் போது திரும்ப முதல்ல இருந்து ஃபர்ஸ்ட் டைம் படிச்சா எப்படி படிப்பீங்களோ அந்த மாதிரி படிப்பீங்க. ஸோ எப்பவுமே உங்களோட பிரெயினுக்கு ஓவர் டம்பிங் பண்ணாதீங்க, சின்ன சின்ன போர்ஷன்ஸா பிரிச்சு படிங்க. ஆல்சோ நீங்க ஒரு ஸ்டடி பிளான் போடுறீங்க இல்ல படிக்க உட்காடுறீங்க அப்படின்னா நீங்க ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணுவீங்க இல்லையா? சம்டைம்ஸ் நான் ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு புரியுற மாதிரியே சொல்றேன். சம்டைம்ஸ் நீங்க காலையில படிப்பீங்க, சம்டைம்ஸ் நைட் படிப்பீங்க, சம்டைம்ஸ் நடந்துட்டு படிப்பீங்க, சம்டைம்ஸ் உட்கார்ந்துட்டு படிப்பீங்க. எதுல உனக்கு வந்து மார்க் இம்ப்ரூவ் ஆகுது, என்ன மெத்தடை யூஸ் பண்ணா உனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுதுங்கிறத நோட்டே பண்ண மாட்டீங்க. அது ரொம்ப தப்பான ஒரு விஷயம். நீங்க ஏதோ ஒரு மெத்தடை மாத்துறீங்க, ஒரு சின்ன புது டெக்னிக்கை யூஸ் பண்றீங்கன்னா அந்த இடத்துல நீங்க ப்ராக்ரஸை கண்டிப்பா ட்ராக் பண்ணணும். போன தடவை எடுத்ததுக்கு இந்த தடவை மார்க் இம்ப்ரூவ் ஆயிருக்கா, நம்ம இந்த மாதிரி ஒரு மாற்றம் கொண்டு வந்தோமே, ஒரு சேஞ்சஸ் கொண்டு வந்தோமே, அது வந்து கண்டிப்பா பண்ணணும். ஸோ இப்படி பண்ணா மட்டும்தான் எது நம்மளுக்கு செட் ஆகுது, எந்த டெக்னிக் நம்மளுக்கு செட் ஆகலைங்கிறது நம்மளுக்கே தெரிய வரும். ஸோ நம்மளை பத்தி நம்மளுக்கே தெரிய வரணும்னா கண்டிப்பா ப்ராக்ரஸ் வந்து ட்ராக் பண்ணிட்டே தான் இருக்கணும். ஸோ இதுல என்னென்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் நீங்க பண்ணிருக்கீங்க இது வரைக்கும் அப்படிங்கறத கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கண்டிப்பா வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் நீங்க பண்ணிருப்பீங்க இல்லையா? இதை இப்படி எல்லாம் கரெக்ட் பண்ணலாம் அப்படிங்கறதான் இப்ப நான் சொல்ல போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம், அந்த ஓவர் டம்பிங், கடைசி நாள் உட்காந்து படிக்கிறது அப்படின்லாம் சொன்னேன் இல்லையா? அதெல்லாம் இல்லாம இருக்கணும்னா எந்த விஷயம் பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும். அதுதான் வடிவேலு சொன்ன மாதிரிதான். ஸோ நீங்க வந்து ஒரு குவார்டர்லி எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பிக்கிறீங்க இல்ல மிட் டேர்ம் எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா அதோட போர்ஷன்ஸை ஃபர்ஸ்டே தெரிஞ்சுக்கிட்டு இந்த வாரத்துக்குள்ள நான் இதை முடிச்சிருக்கணும், இந்த மாசத்துக்குள்ள நான் இதை முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷார்ட் டேர்ம் கோலும் இருக்கணும், லாங் டேர்ம் கோலும் இருக்கணும். அப்பதான் நம்ம ரெண்டுமே வந்து அச்சீவ் பண்ண சூப்பர் பார்ட், நம்ம வந்து சூப்பரான ட்ராக்ல தான் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்மளுக்கே கான்ஃபிடன்ஸ் வரும். ஸ்பேஸ்டு ப்ரிப்பரேஷன் நிறைய பேர் வந்து பண்ணவே மாட்டீங்க, அது கண்டிப்பா பண்ணணும். என்னன்னா நீங்க ஒரு 1 hour படிக்கிறீங்கன்னா உங்களால படிக்க முடியும், கம்பல்சரி வந்து ஒரு 1 hour கண்டினியூஸா படிக்க முடியும். ஒரு நாள் முடியுமா? முடியாது. மிஞ்சி போனா ஒரு 2 மணி நேரம் படிப்பீங்க. அதுக்கப்புறம் கண்டிப்பா உங்களோட பிரெயினுக்கு ரெஸ்ட்ங்கிறது தேவைதான். அப்ப அதுக்கு தேவையான பிரேக்கை கொடுத்துதான் அடுத்தது நீங்க படிக்க ஆரம்பிக்கணும். சரியா? கம்ப்ளீட்டா நான் படிச்சுட்டே இருக்கேன், எனக்கு டைமே இல்லைன்னு சொல்லிட்டு நீங்களும் ஸ்ட்ரெஸ் ஆகி உங்க பிரெயினையும் ஸ்ட்ரெஸ் ஆக்க கூடாது. சரியா? அண்ட் படிக்கும் போது இந்த ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணுங்க. 2 மெத்தட்ஸ் இருக்கு, அதுல உங்களுக்கு என்ன செட் ஆகுதுன்னு பார்த்துட்டு ஃபாலோ பண்ணுங்க. 25 மினிட்ஸ் படிச்சுட்டு 5 மினிட்ஸ் பிரேக் விடலாம், இல்ல 45 மினிட்ஸ் படிச்சுட்டு 15 மினிட்ஸ் பிரேக் விடலாம். ஸோ உங்களுக்கு எது செட் ஆகுது அப்படிங்கிறத பாருங்க. ஸோ 25-5 இல்ல 45-15 அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அண்ட் எப்பவுமே நோட்ஸ் எடுத்து படிக்கிற ஒரு பர்சனா இருக்கீங்க அப்படின்னா மைண்ட் மேப் போடுங்க, கீவேர்ட்ஸ் எழுதுங்க, கம்ப்ளீட் சென்டென்ஸா இருக்க வேண்டாம். அதே மாதிரி நோட்ஸ் எடுக்காம சும்மா எனக்கு ரீகால் பண்றதுக்கு மட்டும் ஏதாவது கொஞ்சம் ஈஸியா இருந்தா பெட்டரா இருக்கும், எந்த பாயிண்ட்ஸும் நான் மிஸ் பண்ணிடக்கூடாது. படிக்கும் போது எல்லாமே படிச்சேன், பட் திரும்பவும் வந்து எல்லாத்தையும் உட்காந்து படிச்சுட்டு இருக்க முடியாது இல்லையா? அப்போ மைண்ட் மேப் யூஸ் பண்ணலாம். ரீகால் பண்றதுக்கு மைண்ட் மேப் இஸ் த பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. ஸோ அதை வந்து ஃபாலோ பண்ணலாம். அடுத்து கோல்ஸை செட் பண்ணி ப்ராக்ரஸை செக் பண்ணியே ஆகணும். அப்படி பண்ணா மட்டும்தான் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா இல்லையாங்கிறது தெரியும். கோல்ஸை அச்சீவ் பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணணும். ரொம்ப பெரிய கோலா செட் பண்ணிட்டு அச்சீவ் பண்ணலன்னா அங்கேயே டிசப்பாயிண்ட் ஆகி உட்காந்துருவோம், அப்ப நம்மளுக்கு ப்ராக்ரஸ் எல்லாம் இருக்காது. ஸோ என்ன பண்ணாலும் வந்து கரெக்டா பண்ணுங்க, கோல்ஸை வந்து கம்மியா அச்சீவபிளா வச்சுக்கோங்க. ஏன்னா 10th போர்ஷன்ஸோ இல்லை 9th போர்ஷன்ஸோ ரொம்பலாம் இருக்க போறது கிடையாது, கம்மியா தான் இருக்கு. தாராளமா நம்ம சின்னதா பிரிச்சு கூட படிக்கலாம். ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 9th ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் 10th ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் கண்டிப்பாக நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் ப்ளஸ் இந்த மிட் டேர்ம் எக்ஸாம் வருதுன்னா அதுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், குவார்டர்லி ஹாஃப் இயர்லி பப்ளிக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை எப்படி படிக்கலாம் அப்படிங்கிற ஸ்டடி மெத்தட்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு வரப்போகுது. இது மட்டும் இல்லாம டெய்லி 6 மணிலேருந்தே உங்களுக்கு லைவ் செஷன்ஸ் எல்லாம் ஆரம்பிச்சிருதுப்பா. டீச் பண்ணி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுமே நாங்கள் லைவ் எடுத்துட்டு இருக்கோம். ஸோ நம்மளோட யூடியூப் சேனல்ல தினமும் 6 மணிக்கு செக் பண்ண மறந்துடாதீங்க. ஆல் தி வெரி பெஸ்ட்.